Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities example 4. Question pathina, the cost of a pair of roller skates at a shop was rupees 450. Sales tax charged was 5%. Find the bill amount. நம்ம எப்பவுமே ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எம்ஆர்பி இருக்கும் கரெக்டா. இதே நம்ம வந்து பில் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவும் ஒரு சேல்ஸ் டேக்ஸ் இல்லை ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஒன்று வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து எம்ஆர்பியை விட நம்ம பே பண்ணுற அந்த பில் அமௌண்ட் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ ஓகே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுற பில் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இங்கே இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் ஸ்கேட்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா rupees 450. அடிஷ்னலாக அதுக்கு வந்து ஒரு சேல்ஸ் டேக்ஸ் வந்து 5% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வாங்கின ஐட்டம்க்கு 5% எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை தான் அங்கே ஆட் பண்ண போகிறாங்க கரெக்டாக. ஸோ அப்போ டேக்ஸ் அமௌண்ட்டு என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்க காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பில் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து rupees 450. ஓகே, ஸோ சேல்ஸ் டேக்ஸ் ஜென்ரலாக வந்து இந்த ஷாப்பில் சேல்ஸ் டேக்ஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலி பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா bill amount is equal to cost of the item plus tax amount அப்போ cost of the item நம்மளுக்கு தெரியும், tax amount என்னன்னு நம்ம முதல்ல find out பண்ணணும் ரைட். ஸோ tax amount பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஹிண்ட். ஓகே, ஸோ tax amount பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் நம்ம என்ன வாங்குறோமோ அதுக்கு 5%. ஓகே, ஸோ இப்போ 5% ஆஃப் த காஸ்ட் ஐட்டம் தான் டேக்ஸ் அமௌண்ட். 5% அப்படின்னா 5/100. காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் என்ன 450 கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில். ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 2s are 10, 5 1s are 5. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 45/2 இருக்குது. 45/2 ஜென்ரலாகவே நம்மளுக்கே தெரியும். 45/2 பார்த்தீங்கன்னா 22.5. ஒன்று அப்படியே டைரெக்டாக போடலாம், அப்படி இல்லைன்னா டிவைட் பண்ணி போடுங்க. ஸோ 2 2s are 4. ஓகே, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். ஸோ 5 மட்டும் தான் இருக்கும். 2 2s are again 4. இப்போ பேலன்ஸ் வந்து 1. ஸோ 1 போகாது, அதனால ஒரு டெசிமல் பாயிண்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 0. ஸோ 2 5s are 10. ஓகே, ஸோ இப்போ 45/2 பார்த்தீங்கன்னா 22.5. ஸோ rupees 22.5 தான் வந்து டேக்ஸ் அமௌண்ட். ஸோ இப்போ பில் அமௌண்ட் என்ன காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் ப்ளஸ் டேக்ஸ் அமௌண்ட் தான் பில் அமௌண்ட். ஓகே, ஸோ பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் என்னது 450. டேக்ஸ் அமௌண்ட் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 22.5 rupees. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 450 plus 22.5 டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே தான் எழுதணும் ரைட். ஸோ இங்கே 0.5 2 7 4 அமௌண்ட் வந்து rupees 472.5. இதுதான் வந்து நம்மளோட பில் அமௌண்ட் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.